என்னடா ஆச்சு? இவனை கூட்டிட்டு போய் குடிக்க வச்சு கூட்டிட்டு வந்திருக்க. இதுக்கு தான் நீ கூட போனியா? இங்க அவன் வாந்தி எடுத்தத நடு ரோட்ல வாந்தி எடுத்து அவன் கீழே விழுந்திருந்தா, ஏய் உனக்கு இல்லடி அசிங்கம், எனக்கும் என் குடும்பத்துக்கு தாண்டி அசிங்கம். சாரி மாமா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். விடுக்கணுமா, நீ என்ன பண்ணுவ? இல்ல மாமா, பிரஸ் மீட் நடக்கும்போது எனக்கு அது ஆச்சரியமா தான் இருந்தது. அதை பார்த்ததே இல்ல, இல்லைன்னா நான் அப்பவே உள்ள வந்திருப்பேன். கண்ணமான வரும் திடீர்னு என் பேரை சொல்லி கூப்பிட்டதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்ப கூட நான் போக தயங்கிட்டு தான் இருந்தேன். அறிவுதான் பிடிச்சி தள்ளி விட்டு போன்னு சொன்னான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம தான். இரு, நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி ஏன் இவ்ளோ விளக்கம் கொடுக்குற? இந்த பாரு, எங்க அம்மா புரியாம அந்த காலத்து ஆள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைனாலும் அவங்க வேணும்னே தான் பேசியிருப்பாங்க. இதுல உன் தப்பு இல்லவே இல்லை. அத்தை சொன்ன மாதிரி நான் எதுவும் வேணும்லாம் சொல்லல மாமா. என் மனசுல தோணுச்சு, டக்குன்னு பேசிட்டேன். வருண் மேலதான் மாமா கோவமா வருது. எல்லாம் அவனாலதான். கண்ணம்மா, அவர் எந்த தப்புமே பண்ணல. ஆசையா உன்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினாரு. அதுக்காக நீ வருணுக்கு நன்றி தான் சொல்லணும். எங்க அம்மா திட்டினதுக்கு வருண் என்ன பண்ணுவாரு? நீங்க இப்படிதான் மாமா சொல்வீங்க. ஆனா அத்தனை பேர் நிக்கும் போது கூப்பிட்டு தர்ம சங்கடப்படுத்துறோமேன்னு அவனுக்கு தோண வேணாம்? பெரிய ரைட்டருங்கிறான், இது கூட தெரியாதா? கண்ணம்மா, தயவு செஞ்சு சொல்றேன், வருண் கிட்ட இதெல்லாம் கேட்டு வச்சிடாத. அவர் பாவம் வருத்தப்பட போறாரு. இதை கூட விட்டுருவேன் மாமா. ஆனா உங்களை குடிக்க வச்சான் பாருங்க, அதை நான் விடவே மாட்டேன். நான் வேற தெரியாம நேத்து ஓகே சொல்லிட்டேன். கண்ணம்மா, இப்ப எதுக்கு இதெல்லாம் நீ பேசிட்டு இருக்க? பின்ன என்ன மாமா, இத்தனை பேருக்கு மத்தியில நீங்க வாமிட் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும். அவன் டின்னர்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போனது முதல் தப்பு. அங்க சாப்பாடோட நிறுத்தாம உங்களை குடிக்க கூப்பிட்டது ரெண்டாவது தப்பு. அப்படியே சொல்லு. அவர் உன் கூட ஸ்கூல்ல ஒன்னா படிச்சது தப்பு, ரைட்டர் ஆனது தப்பு, புக் எழுதுனது தப்பு, அந்த புக்குக்கு ஒரு அவார்டு வாங்கினது தப்புன்னு இப்படியே சொல்லிட்டே போ. சும்மா இருங்க மாமா. அவன் பாட்டுக்கு அவார்டு வாங்கிட்டு ஜாலியா இருக்கான். தேவையில்லாம பிரச்சனை நமக்கு தானே. அத்தை கரெக்டா தானே கேக்குறாங்க. குடிச்சிட்டு வர வழியில ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்றது? இதெல்லாம் ரொம்ப ஓவர் கண்ணம்மா. நான் என்னமோ டெய்லி குடிச்சிட்டு எங்கேயோ விழுந்து கிடக்குற மாதிரி பேசிட்டு இருக்க. வருண் என்ன கட்டாயப்படுத்தி என் வாயில சரக்கையா ஊத்தி விட்டாரு. ஏதோ கிளைமேட் நல்லா இருந்துச்சேன்னு நான் ஏதோ ஓகே சொன்னேன். நீ தானே ஓகே சொன்ன? தெரியாம சொல்லிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சான்னு குடிச்சேன். அது இப்படி ஆகும் நினைச்சே பார்க்கல. யார் மேலேயுமே தப்பு இல்லை கண்ணம்மா. யாரும் இங்க தர்ம சங்கடப்படவும் இல்லை, யாரோட கௌரவமும் இங்க கெட்டும் போகல. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் என்ன சொல்ல போனா. எங்க அம்மா இதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்காங்க. நீ அதையே நினைச்சு ஃபீல் பண்ணாத, புரியுதா? இப்போ உங்க உடம்பு பரவாயில்லையா மாமா? திரும்பவும் வாமிட் வர மாதிரி இருக்கா? ஹேங் ஓவரா தான் இருக்கு. ஒரு ஸ்மால் போட்டா சரியாயிடும். மறுபடியும் சரக்கா? என்ன விளையாடுறீங்களா? சரி சரி சரி, ஸ்மாலும் வேணாம் சாப்பாடும் வேணாம். இந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் வார்ம் வாட்டர்ல லைம் கலந்து குடிச்சா சரியாயிடும் நினைக்கிறேன். சரி, எடுத்துட்டு வரேன். முதல்ல இந்த சாரியை துவைச்சு வருண் கிட்ட கொடுக்கணும். அதையே புலம்பாத. போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா, தலை வலிக்குது. ஏமா, என்னமோ உழைச்சு வாழ்றேன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்னம்மா? என்ன கன்றாவியோ என்னமோ, அதெல்லாம் நம்ம பரம்பரைக்கே தெரியாதுடி. ஊர்ல பங்களாவா கட்டி வச்சிருக்கான்ல, அவன் என்ன உழைச்சா முன்னேறினா? அதானே. நம்ம உழைச்சி நாம எந்த காலத்துல மேல வர்றது? அடுத்தவன் உழைக்கணும், அத நாம அனுபவிக்கணும். அப்பதான் முன்னுக்கு வர முடியும். அப்பதான் 4 காசு பணம் சேர்க்க முடியும். கரெக்ட்மா. நமக்கு நம்மளே உழைச்சா தொழிலாளி, நமக்காக மத்தவங்க உழைச்சா முதலாளி. வாவ் வாவ், வெல் செட், சூப்பர் கா, சூப்பர், எக்ஸலென்ட், மார்வெலஸ், அமேசிங், ஃபேண்டாஸ்டிக். இன்னும் என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ எல்லாமே. ஏக்கா, ஆட்டோ பின்னாடி எழுதுற அளவுக்கு அப்படி ஒரு தத்துவம். பின்றியேக்கா, பின்றியே.
ஆமா இதெல்லாம் நீ இன்ஸ்டன்டா யோசிச்சதா இல்ல ஏற்கனவே யோசிச்சு வச்ச பிட்டெல்லாம் இப்ப போடுறியா? டேய் எல்லாமே நானே சொந்தமா யோசிச்சதுடா. ஆ? ஆ, நீ யோசிக்கிறதே மிராக்கிள், அதுல நீ சொந்தமா யோசிக்கிறது இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள். ம், ம். ஐயோ ஐயோ இரு. பாத்து மாமா பாத்து. மாமா என்னையா நடக்கிற? மாமா உன்னால நடக்க முடியுதா? ஆமா மாப்பிள்ள, கையும் காலையும் இழுத்து பிடிச்சது மாதிரி இருக்கும். ஆ. இப்போ கைய லேசா தூக்க முடியுது, காலை கூட அசைக்க முடியுது மாப்பிள்ள. வாவ், சூப்பர் மாமா, சூப்பர் சூப்பர். பரவாயில்ல. கவலையப்படாத, நீ சீக்கிரமாவே முழுசா குணமாயிடுவ. ஐயோ கரும்பாயத்து மாறியத்தா, நான் செஞ்ச செலவெல்லாம் வீண் போகல. என் புருஷி நல்லாயிட்டே இருக்காரு. ஆ. ஆமாண்டி, முன்ன இருந்ததுக்கு இப்ப உடம்பு தேறித்தான் இருக்கு. காலை தூக்கி வச்சு பலமா நடக்கிறாருமா. ஆமாம்மா, நம்ம கொடுத்த பேர்ச்சம்பளமா ஆப்பிள் ஜூஸும் வீண் போகலம்மா. உடம்பு சரியாயிட்டே வருதுல. ம். பின்ன சும்மாவாக்கா? சும்மாவா? 1 கோடி அப்பு, 1 கோடி. ஏய், அது வேற ஞாபகப்படுத்தாதடா. நினைக்கும் போதே ஆசை ஊறுது. 1 கோடி ரூபாய மொத்தமா வாங்கி அப்படியே அடுக்கி வச்சு நாலு முழுக்க பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. பாத்துக்கிட்டே இருந்தா அடுத்த நாள் அது 2 கோடி ஆயிடுமா? ஆ? எல்லாம் ஒரு ஆசைதான்டா. நம்மெல்லாம் 1 கோடியை எந்த காலத்துல பார்க்க போறோம் சொல்லு? இப்ப மட்டும் நீங்க என்ன 1 கோடியை பார்க்க போறீங்களாக்கும்? ஆ? டேய், என்ன சொல்ற? அது அது வேற ஒண்ணும் இல்ல. அவங்க காசா கொடுக்க மாட்டாங்களே, செக்கா தானே கொடுப்பாங்க, அத சொன்னேன். ஓ, டேய் நீ வேற ஏன்டா அப்பப்ப பீதியை கலப்புற? டேய், ஐயோ யோ, நல்லா புடி. ஏடிஎம் மிஷின்யா, உடைஞ்சிராதயா, உட்காரியா. உட்காருங்க. இல்ல வேணாம், நான் கொஞ்ச நேரம் நிக்கிறேன். ஐயோ தெய்வமே, உன் கால்ல வேணாலும் விழுகிறேன், தயவு செஞ்சு உட்காரு. உட்காரியா, உட்காரு. உட்காருங்க மாப்பிள. மருமகனே, உங்க உடம்பு அதுவா சரியாயிட்டு வருது. இந்த நேரத்துல இப்படி ஓவர் உற்சாகத்துல நடக்கிறேங்கிற பேர்ல கீழே கீழே விழுந்து கைய கால உடைச்சுக்காதீங்க. சரி விடுமா, இந்த ஆள் தான் நல்லாயிட்டு வராருல. இன்னும் 1 மாசத்துல அந்த பணம் நமக்கு வந்துட போகுது. அப்புறம் நம்ம நினைச்சதெல்லாம் செஞ்சிட போறோம். ம். இவருக்கு வேணா 1 லட்சத்தை கொடுத்து விட்டுருவோம்மா. பார்த்தா பாவமா இருக்கு. 1 லட்சமா? அவ்வளவு பணம் இவருக்கு எதுக்குடி? 10,000 கொடுக்கலாம். ஆ? ம். இத பாருங்க, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்படி உடம்பு சரியில்லாத மனுஷனை வச்சு சம்பாதிக்க பிளான் போடாதீங்க. மாமா சீக்கிரம் குணமாயிடுவாரு, கடைசியில நீங்க தான் இப்படி ஆயிடுவீங்க, பாத்துக்கங்க. பாத்தியாமா? ஏய், முதல்ல இவனுக்கு ஒரு பாயசத்தை போடணும். யாரு? எனக்கா? அந்த பாயாசத்துல பால் டயரை மிக்ஸ் பண்ணி அத பாலாடியில மொண்டு உன் வாயை பொழுந்து அதுல ஊத்திடுவேன். பாத்தியாமா? அந்த பாயா இருக்கட்டும். என்ன சொல்லிட்டு போறா பாரு. ஹலோ மாமா. கண்ணம்மா, உனக்கு ஒரு நற்செய்தி. சொல்லுங்க மாமா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாமா உடம்பு ஓரளவுக்கு குணமாகி 2 அடி எடுத்து வைக்கிறாரு. கைய கூட அசைக்க முடியுது கண்ணம்மா. நிஜமாவா மாமா? ஆ. அப்பாக்கு உடம்பு மட்டும் சரியாச்சுன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. 50% சரியாயிட்டாரு கண்ணம்மா. இன்னும் கொஞ்ச நாள்ல கம்ப்ளீட்டா சரியாயிடுவாரு. எனக்கு கேட்கவே சந்தோஷமா இருக்கு மாமா. எல்லா டாக்டர் பாரதி மாப்பிள்ளையால தான்.
1 கோடி பரிசுன்னு அவர் சொன்ன பொய்ய நம்பி எங்க அம்மாவும் அக்காவும் மாமாவை விழுந்து விழுந்து கவனிச்சதுனாலதான் மாமா இவ்வளவு ஃபாஸ்டா ரெக்கவர் ஆயிட்டு வராரு. சரிம்மா, இந்த நல்ல செய்தியை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ண கண்ணம்மா. டாக்டர் மாப்பிள்ளை கிட்டே மறக்காம சொல்லிட்டேனே. மாமா வீட்ல தான் இருக்காரு, நான் சொல்லிடுறேன் மாமா. அவரை கூட்டிட்டு இன்னைக்கே வரோம். அவசியம் வந்துருங்க. உன்னை பார்த்தா மாமாவுக்கு கொஞ்சம் தெம்பாவும் இருக்கும், ரொம்பவும் சந்தோஷப்படுவாரு. சரி மாமா, அப்பாவை பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. வச்சுட்டா? சரி மாமா. பை. வா. அப்பா, கண்ணம்மா, வா 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 வா. அப்பா, அப்பா உட்காருங்கப்பா. உட்காருங்க. ஐயோ. ஆமாம்மா. அப்பா, எப்படிமா இருக்க? நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கு. உங்களுக்கு குணமாயிடும்னு எனக்கு தெரியும்பா. இப்போ ஓரளவுக்கு நடக்க முடியுதுல்லப்பா? கையெல்லாம் நல்லா அசைக்க முடியுதுல்ல? ஆமாம்மா, கொஞ்சம் சரியாயிடுச்சும்மா. அதான் உன்னையும் மாப்பிள்ளையும் பார்த்துட்டேன்ல, சீக்கிரம் சரியாயிடும். இப்போ கையில நல்லா தூக்க முடியுதுல மாமா? கொஞ்சம் இது வரைக்கும் தூக்க முடியுது மாப்பிள்ள. சீக்கிரம் சரியாயிடும் மாமா, கவலைப்படாதீங்க. பேச்சு கூட கொஞ்சம் உடறாம சரியாயிடுச்சு மாப்பிள்ள. ஓ, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் குணமாகணும். பக்கவாதம் வந்து இவ்வளோ சீக்கிரமா ரெக்கவர் ஆயிருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் மாமா. எல்லாம் உங்களால தான் மாப்பிள்ள. நீங்க தானே டாக்டரை எல்லாம் அனுப்பி வச்சீங்க. உங்க அப்பாவும் அகிலனும் வந்து செலவுக்கு பணமெல்லாம் கொடுத்துட்டு போனீங்கல்ல. இல்லைன்னா அவ்வளவு செலவு செஞ்சு நான் எந்த டாக்டரை மாப்பிள்ள போய் பார்ப்பேன்? செலவெல்லாம் விடுங்க மாமா. எங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை நான் பார்க்க மாட்டேனா? உடம்பு சரியாயிடுச்சுல, அதான் மாமா முக்கியம். ஆமாப்பா, ஒவ்வொரு தடவையும் உங்களை இங்க வந்து பார்க்கும்போதும் எனக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடும். என்னாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு நைட்டெல்லாம் தூக்கம் வராது. அதனாலேயே நான் நிறைய தடவை இங்க வராம இருந்திருக்கேன். உங்களுக்கு சரியானதை கேட்டதுல இருந்து எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம்ப்பா. மாமா கண்ணம்மா, வாங்க மாப்பிள்ளை. மாமா. நல்லா வாங்க இருக்கீங்களா? மாப்பிள்ள. வணக்கம். என்ன மாப்பிள்ளை நல்லா வாங்க. சரிப்பா? பாத்தீங்களா? பொதுவா இந்த மாதிரி பேரலைஸ் அட்டாக் ஆனவங்களுக்கு இவ்வளோ ஸ்பீட் ரெக்கவரி இருக்கவே இருக்காது. கண்ணுமா வேண்டாத கோவிலே இல்லை. வெறும் மருந்து மாத்திரையால மட்டும் இது இந்த மாதிரி சரியாகாது. வீட்டில் இருக்கவங்களோட ஒத்துழைப்பும் வேணும். ஆமா ஆமா, நானும் எங்க அம்மாவும் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். டெய்லி பால் மட்டும் 2 லிட்டர் வாங்குறோம்ல. அது மட்டுமா? ஆப்பிள் ஜூஸ், பாதாம், பிஸ்தா, மட்டனு, ஆட்டுக்கால் சூப்பு, நல்லி எலும்பு. எதுக்கு இப்ப நீ நான்வெஜ் ஹோட்டல்ல ஆர்டர் எடுக்கிற சப்ளையர் மாதிரி லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க? நீங்க 2 பேரும் தான் கவனிச்சுக்கிறீங்கன்னா டாக்டருக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன? டேய், இருந்தாலும் சொல்லணும்லடா. இல்லைன்னா இந்த ஆளை பட்னி போட்டோம்னு மாப்பிள்ள நினைச்சுக்கிற போறாரு. அக்கா, நீயும் சொந்த செலவுல சூனியம் வச்சுக்காத. அவரெல்லாம் அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்கவே இல்லையே. ஏன் டாக்டர், என் அக்கா புருஷனுக்கு சோறாக்கி போடாத ஆளு, பணத்துக்காக டார்ச்சர் பண்ற ஆளு, அவரு 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்தாலும் 1 ரூபாய் கூட அவருக்காக செலவழிக்காத ஆளுன்னு இப்படி எல்லாம் நீங்க கேவலமா நினைச்சீங்க. நான் எங்க அப்படிலாம் நினைக்க போறேன்? அவங்க ஹஸ்பண்ட் தான் முக்கியம் நினைச்சு கவனிச்சுக்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க இப்படிலாம் கவனிச்சுக்கிட்டதே இல்லையே, அதனாலதான் கேட்டேன். டாக்டர் எப்படி பாயிண்ட பிடிச்சாரு பாத்தியா? பதில் சொல்லு 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 சொல்லுக்கா. என்னத்தடா சொல்ற? எல்லாம் தேவைப்படுறப்ப கவனிச்சுக்கிற போறேன். இல்லைன்னா தெருக்கோடியில தூக்கி போட்டுற போறேன். அப்பாவை நல்லா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சித்தி. பாட்டி, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நீ தான் வந்து கவனிச்சுக்கன்னா வரமாட்டேங்கிற. இப்ப சரியானதும் வந்து கொஞ்சற. அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி கண்ணுமா, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். பாட்டி சொல்றதும் கரெக்ட் தான். நீங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நீ ஒண்ணு பண்ணு, நீ இருந்து சாயங்காலமா வீட்டுக்கு வா. ஓகே? சரிங்க மாமா. சரி மாப்பிள்ள, ஒரு நிமிஷம்.
ஏதோ பரிசு சீட்ல 1 கோடி ரூபாய் விழுந்திருக்குன்னு பாக்கியலட்சுமி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஐயோ, நம்ம ஊர்ல லாட்டரி சீட்டு தான் இல்லையே. அது லாட்டரி சீட்டா? ஒன்றும் புரியல மாமா. அட இந்த ஆள் ஏதோ உளறாருப்பா. நீங்க கிளம்புங்க தம்பி, நாங்க பாத்துக்கிறோம். சரி மாமா, சரிங்க மாப்பிள்ள, நீங்க பார்த்து போங்க. வரேன். வாங்க தம்பி அப்பா வாங்க. நான் பத்திரமா போயிட்டு போயிட்டு வா. யோ, நீ பாட்டுல ஏதாவது உளறி வைக்காதயா. அந்த 1 கோடியை நம்பி நான் எக்கச்சக்கமா உனக்கு செலவு பண்ணி இருக்கிறேன். இந்த விஷயம் அந்த கண்ணம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அவ வேற பங்கு கேட்டு வந்துருவாயா. ஆத்தாடி, இதுகளுக்கு நாடி நரம்பு ரத்த சதம் முழுக்க 1 கோடி ரூபாய் நினப்பு தான் போல இருக்கே. என்ன கண்ணம்மா, 1 கோடி விடுதாமே ஐயோ சொல்லவே இல்ல. சும்மா இருங்க மாமா, கேட்டு போகுது. இப்ப கால் பண்ணி கலாய்க்கலாமா? ஐயோ வேணாம் மாமா, வேணாம் மாமா. மாமா யாரு? எடுத்து பேசு. ஹலோ, இந்த 1 கோடி ரூபாய் சண்முக சாரா? ஆமா ஆமா, சண்முக வீடே தான். அவரை கிட்டத்தட்ட தட்டி சரி பண்ணிட்டோம். இன்னும் 1 வாரத்துல என்னத்தையா திங்க வச்சு அவரை ஓட வச்சிருவோம். நீங்க பணத்தை ரெடியா வச்சிருங்க, நாங்க வந்துடுறோம். இத பாருங்க, நீங்களெல்லாம் வந்துடக்கூடாது, அவரே தான் நேர்ல வந்துடணும். பாத்துக்கிறீங்க. ஐயோ, அவரையும் குணப்படுத்தி தாங்க கூட்டிட்டு வருவோம். மறக்காம வந்துருங்க. 1 கோடி. ஆ, ஏன்? சரி கண்ணம்மா, நான் வரேன். சரி மாமா. ஓகே, பை. பாய். யோ, நீ படுத்துக்கிட்டே சம்பாதிக்கிற யோகா இருக்கியா உனக்கு? அம்மா, எப்படி காசு கிடைச்சிருன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன்டி. ஆ. 1 கோடி. ஹேய், என்ன வெண்பா இங்க உட்காந்துருக்க? வேலை இல்ல? நான் உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன் பாரதி. ஏன்? நேத்து நைட்டு ஃபுல்லா வருண் வீட்ல பயங்கர பார்ட்டியாமே. நீயும் கண்ணம்மாவும் அங்கேயே தங்கிட்டீங்களா? ஏன் பாரதி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? உன் ஒய்ஃப கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போற, அங்க போய் குடிச்சிட்டு மட்டை ஆகுற, அதுவும் ஒரு ஆம்பளை தனியா இருக்கிற இடத்துல. நீதான் இப்படி குடிச்சனா கண்ணம்மாவும் நீங்க எவ்வளவு வேணாலும் குடிங்க மாமான்னு உன்னை அப்படியே விட்டுட்டாளா என்ன? அவளாச்சும் உன்னை கண்ட்ரோல் பண்ணிருக்க வேணாம். நீ ஒரு டாக்டர் பாரதி, உனக்குன்னு சொசைட்டில ஒரு இமேஜ் இருக்கு. இப்படி போற இடத்துல எல்லாம் குடிச்சிட்டு மாட்டேயானா உன் பேரு கெட்டு போயிடாதா? அத பத்தி நீ யோசிக்க மாட்ட? சரி, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? வேற யாரு? வருண் தான். என்ன வருண், நேத்து பார்ட்டில நல்லபடியா முடிஞ்சுதான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அவன் நேத்து நீங்க போகும்போது மழை பெஞ்சது, நீயும் வருணும் குடிச்சது, வருண் அவனோட அம்மா சாரி எடுத்து கண்ணம்மாவுக்கு கொடுத்தது எல்லாத்தையும் வரிசையா ஒப்பிச்சிட்டான். விடிய காலையில 4 மணிக்கு தூக்கம் வராம கண்ணம்மாவும் வருணும் எழுந்து பேசிட்டு இருந்தாங்களாமே, அது வரைக்கும் சொல்லிட்டான். சரி ஓகே வெண்பா, இட் ஹேப்பன்ஸ். என்ன பண்றது? நீ ஓகேங்கிற, ஆனா எனக்கு அது வருண் சுத்தமா பிடிக்கவே இல்ல பாரதி. ஏன்? அவன் உன்ன என்ன பண்ணா? ஓ, அவன் உன்னை பாட்டி கூப்பிடலன்னு வருத்தமா? இல்லையே, அவன் தான் உன்னை கூப்பிட்டான்ல. நீ தானே எனக்கு வேலை இருக்கு நான் வரலன்னு சொன்ன. பாரதி, நான் என்ன சொல்ற, நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? பார்ட்டிலாம் ஒரு விஷயமா? நீ வருண் எழுதின புக்க படிச்சியா? அதான் இப்ப அவார்ட்லாம் கூட வாங்கினால அந்த புக்கு தான். ஆமா, சின்ன சிறுக்கிலேயே. அதே கிழிதான். படிச்சியா? இல்ல வெண்பா, புக்கு படிக்க எனக்கு எங்க டைம் இருக்கு? நான் படிச்சேன். நேத்து நைட்டு ஃபுல்லா உட்காந்து நான் அதை தான் படிச்சேன். ஓ, எப்படி இருக்கு? அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க, நல்ல புக் தானே? அப்படி நினைச்சு நீ படிக்க அந்த புக்கை படிச்சிடாத. அப்புறம் உன் வாழ்க்கையில நீ படிக்கிற கடைசி புக்கு அதுவா தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா அந்த புக்கு முழுக்க வருண் எழுதியிருக்க விஷயம் அப்படி. அவன் ஏதோ ஸ்கூல் டேஸை பத்தி எழுதியிருக்கேன் அது இதுன்னு மீடியால சொன்னான். ஆனா படிச்சு பார்த்தா தான் தெரியுது
அந்த புக்கு முழுக்க இருக்கிறது அவனோட ஸ்கூல் டேஸ் காதல் பத்தி மட்டும்தான். ஓ ஆட்டோகிராஃப் 96 மாதிரி அவனோட ஸ்கூல் லவ் மொத்தமும் அந்த புக்ல இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். வருணு பின்ன நிறைய லவ் ஸ்டோரி இருக்கும் போல இருக்கே. ரொம்ப சந்தோஷப்படாத பாரதி. அந்த புக்ல கண்மணின்னு ஒரு கேரக்டர் வருது. அந்த கண்மணிய வர்ணிச்சு வர்ணிச்சு எழுதிருக்கிறது தான் அதுல பாதி புக்கே. கண்மணியோட கண் இப்படி இருக்கு, கண்மணியோட சிரிப்பு இப்படி இருக்கு, அப்படி இப்படின்னு பக்கத்துக்கு பக்கம் அவ்வளோ ரசிச்சு வர்ணிச்சு எழுதிருக்கான். அத படிக்கும்போது எனக்கே எவ்வளவு கடுப்பானது தெரியுமா? உனக்கு ஏன் கடுப்பாகணும்? கண்மணின்னு யாரோ ஒரு பொண்ணை ஸ்கூல்ல லவ் பண்ணிருக்காரு, அதுக்காக எழுதியிருக்காரு. உனக்கு ஞாபகம் இல்லையா பாரதி? நேத்து பிரஸ் மீட்ல பிரஸ் எல்லாம் கண்மணி கேரக்டர் யாரு யாருன்னு கேட்டப்போ கண்ணம்மாவை கூப்பிட்டு நிக்க வச்சு பேச சொன்னானே. அந்த கண்மணி வேற யாரும் இல்ல, உன் பொண்டாட்டி கண்ணம்மா தான்.